ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரமோட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இதுதான் அந்த வீடு. நல்ல அழகான எலிவேஷனில் நல்ல ஃப்ரண்டேஜில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அணக்கப்தர் நியர்பை அண்டு பார்த்திங்கன்னா கோவூருக்கு நியர்பையில் வரும் இந்த வீடு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். அதே போல் போரூரும் உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். நல்ல ரெசிடென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த வீடோட எலிவேஷன். நல்ல அழகான டிசைனிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஃப்ரண்டேஜ் கொண்ட வீடு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நார்த்து ஃபேஸிங் வாசல், அதாவது வடக்கு பார்த்து அமைஞ்ச வாசல் கொண்ட வீடு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 91 lakhs. இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நிலம். அதில் வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1150 ஸ்கொயர் ஃபீட் வரும். 1150 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா வீடு வந்துடும். ஃபுல்லி ரெசிடென்டல் ஏரியா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் உங்களுக்கு சர்வீஸ் ரோடு வந்துடும். ஸோ நல்ல அழகான ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வீடு பக்கத்துலேயே ஷாப்ஸு, அந்த மாதிரி ஸ்கூல்ஸு எல்லாமே உங்களுக்கு நியர்பை தான். இங்கேருந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம வீடை பார்க்கலாம். நல்லா அழகான ஃப்ரண்டில் டபுள் கேட் கொடுத்துருக்கோம். இது வந்து கார் பார்க்கிங். இது பார்த்திங்கன்னா நம்ம பேசஞ்சர் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நல்லா அழகான கேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகிற டெரஸ்க்கு போகிற வழி. ஸோ இதில் மேலே போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ் தான், நீங்கள் ஃபியூச்சரில் பில்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செப்டி டேங்க்கு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டில். அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல பேசிஸான கார் பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு. கார் பார்க்கிங் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14x12 அந்த சைஸ்க்கு வந்துடும். ஸோ ஒரு இன்னோவா காரே உங்களுக்கு வந்து பேசிஸாக நிற்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு. கார் ஒரு சைடில் நின்னாலும் நீங்கள் வரத்துக்கான வழி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நல்ல செட்பேக்கோடு அமைஞ்ச வீடு இது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அடிக்கு செட்பேக்கோடு இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் பக்கத்தில் வீடு கட்டினாலும் நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நல்ல அழகான வீடு தான் இது. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாமே நியர்பையே இருக்குது. ஸ்கூல்ஸு, கிறிஸ்டி ஸ்கூலு, மாதா மெடிக்கல் காலேஜ், இந்த பீஸா நெர்த்து, ஸோ நிறைய ஸ்கூல்ஸும் உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மெயின் டோரு. ஸோ நல்ல நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு நல்ல அழகான டீ கூட்டில் இந்த மெயின் டோர் அமைச்சிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிகள்லாம் கொடுத்துருக்கோம் அந்த மெயின் டோருக்கு. உங்களுக்கு இபி வந்து 3 phase லைன் வந்துடும். கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிளாக இருக்குது. இதுதான் ஹாலு. நல்ல பேசிஸான ஹாலு. உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்தாலே தெரியும். நல்ல பேசிஸான ஹாலு. நல்ல பேசிஸான ஆள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல வுட்லேயே உங்களுக்கு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பூஜை ரூமாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா அதற்கு வேறு ரிலீஜன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வேறு எதனா கபோர்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேசிஸான டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், நல்ல டிசைனிங்கில் உங்களுக்கு டிவி யூனிட் வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா ஹாலில் ஃபுல்லி ஃபால் சீலிங், ஸ்பாட் லைட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். நல்ல அழகான டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் வந்துடும். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22க்கு அதே போல் இந்த லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 அடி வரும் உங்களுக்கு. 22x16 16க்கு 22 சைஸில் பெரிய பிக் ஹால் வந்துடும் உங்களுக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல பேசிஸானது. பெரிய வீடு லைக் பண்ணுறவங்க இந்த வீடு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல அழகான டிசைனில். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11x12 என்ற சைஸில் வந்துடும் உங்களுக்கு. 12x11 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும். நல்ல ஃபேஸஸான பெட்ரூமு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு. நம்ம மேலே லாப்டு கிஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் வந்துடும். எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டு தான், எதுவும் ப்ளைவுட்லாம் கிடையாது. எல்லாமே நல்ல குவாலிட்டியான வாட்டர் ப்ரூஃப் வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். நல்ல ஃபேஸஸான பாத்ரூம் வரும் உங்களுக்கு. நல்ல ஃபேஸஸான பாத்ரூம் வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வால் பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிசைனிங் வால். ஸோ இது வந்து கிச்சனு உங்களுக்கு. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8x10 என்ற சைஸ் கிச்சன் வந்துடும் உங்களுக்கு. கிச்சனில் ஃபுல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு நம்ம. அதே போல் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் தான். எல்லாமே உங்களுக்கு மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லி மாடலர் கிச்சன் வந்துடும். அதுவும் நல்ல அழகான டிசைனிங்கில் வரும் உங்களுக்கு.
அதே போல் இது வந்து உங்களுக்கு காமன் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு. இது ஹால்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பாத்ரூம் வந்து இந்தியன் டாய்லெட்டில் வந்துடும். இது உங்களுக்கு காமன் வந்துடும். இது ஒரு பெட்ரூமு. இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அழகான டிசைனிங்கில் நம்ம ப்ளஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் நல்லா பேசியதான பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து 13x14 அந்த சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் வந்துடும். 13x14 என்ற சைஸில் பெட்ரூம் வரும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ நல்ல அழகான வீடு, மெயின் ரோடு டச்லேயே இருக்குது உங்களுக்கு. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஷாப்பிங் போகிறதுனாலும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஏரியா இது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 91 lakhs நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசலாம். ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல அழகான வீடு அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லி ரெசிடென்டல் ஏரியாவில் நியர்பை ஸ்கூல்ஸு, காலேஜு, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, உடனே வந்து புக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டென்னிஸ் கோர்ட் அவைலபிளாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கிளப்பு நிறைய இருக்குது, கிரிக்கெட்டுக்கு, டென்னிஸ்க்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லி ரெசிடென்டல் ஏரியா. தேங்க்யூ.